ஸோ அட்டாக் போவோம். மேட்ச் அட்டாக் போட்டலாமா சிக்கு 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 சிக்கு. வேற 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 நாலு எக்ஸ்போ போடணும். அதுதான் நம்மளுடைய கோல். ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒரு ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல, 4 எக்ஸ்போ போடணும். ஓகே, 4 எக்ஸ்போனால் 2 கேம் போடணும். 2 கேம் விளையாடிட்டு போட்டால் தான் 4 எக்ஸ்போ அடிக்க முடியுமா? என்னது இது? எக்ஸ்போலாம் நல்லா. ஓகே, இது ஓகே தான் நினைக்கிறேன். இங்கே இறக்கிட்டு போட்டு விடு பார்ப்போம். வேறு போயிடுச்சா எப்படி? மாசா உடச்சுடு. இங்கே போடு. தலைவரை இறக்கி விட்டு இறக்கு எல்லாத்தையும் இறக்கு. தலைவரை இறக்கி விடு. செட் ஆஃப் பீப்புள்ஸ். போடு, வேகமாகவும் போடு. என்னடா இருக்கீங்க? இன்னொரு எக்ஸ்போ இங்கே இருக்க பொழுது ராணி தனியாக அடிச்சிட்ருக்காங்க. இவனெல்லாம் அங்கே அடிச்சிட்ருக்கானுங்க. தலைவா வேகமாக போடு தலைவா. ஐயோ கரெக்டாக ஆரிச்சு. இவர் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். 2 2 1 இன்னும் 1 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 50%, 81%. இன்னொரு தம்பி அடிக்கிறான் போல. இது வந்துட்டாங்க உள்ள. வாழை உடைக்கிறதுக்கே இவங்க கஷ்டப்படுறானுங்க போல. இது முடிஞ்சிச்சு ஜோலி. வாத்தலைவா கூட யாரும் இல்லாமல் தனியாக வரைய தலைவா. வந்துட்டான் மச்சான் வந்துட்டான். பேக் சைட்லேருந்து 1 2 இன்னும் 1 அவ்வளோதான் முடிச்சிட்டான். ஹோ ஜோலி முடிஞ்சிச்சு. சூப்பரு. இங்கே போய் பார்த்தோம்னா என்னடா இது? டிசைடு 4 எக்ஸ்போ பில்டர் பேஸில் போய் அடிக்கணுமாடா? என்னடா நீங்கள் அடி. சரி போ, இங்கே போய் அடிப்போம். இதில் இருக்கா? இதில் ஒரு அட்டாக் பிடிச்சி போட்டு பார்ப்போம். இதில் எக்ஸ்போ எங்கே இருக்குது? எது எக்ஸ்போ சொல்கிறான்னு தெரியலையே. இறக்கி விடு, ஏதாவது இறக்கி விடு. இறக்கு. தலைவரே ஓகே. 1 2 3 4 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜோலி. இன்னும் எங்கடா இருக்கானுங்க? அவ்வளோதான். நீ அடிச்ச நகரத்துக்குள்ளே உன்னை முடிச்சிடுவான் ஜோலி. அவன் போடுறா 2 போடுறா 1 அவ்வளோதான். பில்டர் பீஸை போடுறா. சுற்றி அடிச்சுட்டு தான் வருவான் பொழுது. அங்கேயே முடிஞ்சிச்சு ஜோலி. போட கொஞ்சம் பவரு 1
இந்த 2 கரெக்டு. இவன் அடிக்க மாட்டான், எங்கே மாட்டிக்கிட்டான். வந்துரு லைஃப் இன்னும் கொஞ்சம் கூட. முடிச்சிட்டான். அட்டப்பாவி, வாழையை இவ்வளோ நேரம் உடைச்சிட்டு இருந்தியாடா டேய். போட்டுட்டாண்டோ வடக்குப்பட்டி ராமசாமி, போட்டுட்டாண்டோ. அவ்வளோதான், 93 தான். முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். வாழை உடச்சிட்டு கிட்ட போகிறதுக்குள்ளே. 0 வந்துரு. 1 2 அப்பா அடிச்சிட்டான்டாப்பா. டேய் வந்து ஒதுங்கி போடா. இங்கேயே முடிச்சிட்டானா? அட போகவே இல்லை. டேய் என்னடா நீனு. சரி ஏறு வா. இன்னும் ஒரு கேமு போடு. 90. குயின் இறக்கி விட்றோன்னா குயின் பின்னாடியே 4 ஆர்ச்சர் இல்லை வேறு யாராவது இறக்கி விட்டால் தான் அவங்க அடிக்கடிக்க பேக் சைட்லேருந்து இவங்க அடிப்பாங்க பொழுது. சர்ச்சிங் ஃபார் ஆப்போனண்ட். ட்ரை பண்ணுமா? இந்த மாதிரியே இங்கே இறக்கி விட்றோம். நேராக போட்டாங்க. ஓகே, இவங்களும் இறக்கி விட்டு கூடவே வந்து 4 இறக்கி விட்றோம். இந்த சைடு இவரை இறக்கி விட்டுட்டு, ஐயோ என்னடா இது மாட்டிக்கிட்டோம். இறக்கூட மங்கூஸ் மண்டேனா 2 பேர்த்தை இறக்கி விட்றா. ஸ்பீடு சேவிங்கு, திருப்பியும் ஒரு சேவிங்கு, திருப்பியும் ஒரு ஸ்பீடு. போட்டுவிடு 78 2 ஸ்டார் தான் வரும்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. இவ்வளோ தூரம் தான். இவன் வளைச்சி அடிக்கிறதுக்குள்ளே போயிடும். அங்கே வர. ஓஹோ, இப்போ தான் இவனை குயினை பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு. கரகரக்காவாக காலி பழகுது. அக்கா கரகரக்காருக்கு போயிடுச்சு. இப்போ தான் முடிஞ்சது பழகுது. மங்கூஸ் மண்டேனும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. டே எப்பா நான் சரண்டர் ஆகிறேன்டா. டே நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ண போகிறீங்க? விடுங்கடா. இங்கே புரியவனா மாசு தான். ரிட்டர்ன் டு ஹோம். என்னது இது? முடிஞ்சிச்சா அது? ஆக்டிவ் சேலஞ்ச். இங்கே ஆக்டிவ் சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா? 20 ஒன்று 6 நாள் இருக்க போகுது. இங்கே ஒரு ஆர்ச்சர் பார்த்தோமே 41,000. இந்த பார்பெனுக்கு இங்கே அப்கிரேட் பண்ணுறோம். போட்டு விடுவோம்னா இப்போது விளையாடும் போது இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, போதும் பண்ணிக்கலாம். ஆஃப்